ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 2 மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 10. இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொசிஷன் வர்சஸ் வி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் பார்ட்டிகிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு என்ன மீனிங்னா அந்த பார்ட்டிகிள் ஒரு மோஷன் இந்த மாதிரி ஒரு மோஷனை ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா இதோட ஆக்சிலரேஷன் எவ்வளவா இருக்கும். ஸோ இதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் அப்போ அப்படி பார்த்தாச்சுன்னா இது என்ன என்ன நம்மகிட்ட இது நம்ம டேட்டாவில் இந்த கிவன் டேட்டாவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா வெலாசிட்டி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? ஸோ அதுக்கான வேலையை நாம் பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம மீன் பண்ணுறது நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? அதை நான் எப்படின்னு கரெக்டாக சொன்னால் இது பார்த்தாலே தெரியுது ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஸ்லோப், ஓகேங்களா, இதோட ரேஷியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதோட ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால இது ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் y = mx + c. ஸோ எம்ங்கிறது ஸ்லோப் பேசிக்காக எம்ங்கிறது ஸ்லோப், எம்ங்கிறது dy/dx. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃபார்ம், இது டிஸ்கிரிட் ஃபார்ம். ஓகேங்களா? டிஸ்கிரிட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா y2 - y1 x2 - x1. ஓகேங்களா? அது 2 பாயிண்ட்ஸ் வேணும். 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிட் ஃபார்ம் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த 2 ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல நான் யூஸ் பண்ண போறது இல்லை. நான் அதுக்கு பதிலாக சேம் தான். இதை வந்து சிஏ நமக்கு தெரியாதுங்கிறதுனால சிஏ இன்னொரு வகையில் இன்னொரு பாயிண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க ஜென்ரலா. ஸோ அப்படி கண்டுபிடிச்சு அதான் அந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலா. பொதுவாக எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம இது ரொம்ப ஈஸி ஆச்சுல, அதனால நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும். 2 பாயிண்ட், அதாவது இங்கே ஏபிசி 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? எந்த ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ நான் வந்து ஏபிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆகும் y1ங்கிறது வந்து 40, y2ங்கிறது 60. ஸோ y1க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்ங்கிறது x1, y2க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்ங்கிறது x2. ஓகேவா? இப்போ x1 10, x2 20. ஸோ நான் சப்ஸ்டிட் பண்ணாச்சுன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்குது. இந்த ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, நம்மளுக்கு தெரியும் நான் வந்து இதை டெம்பரவரியா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் ஆக்சுவலா. பாத்துருங்க, இந்த ஆக்சிஸை நான் ஒய்ன்னு டெம்பரரி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா ஒய்ங்கிறது வி ஸ்கொயருக்கு மீன் வி ஸ்கொயர் தான் கரெக்ட் ஆக்சுவலா. அதனால நான் திரும்ப நான் ஒய், ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் போட முடியாது. உங்களுக்கு குழப்பங்கிறதுக்காண்டி தான் நான் அப்படி எடுத்தேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது வி ஸ்கொயர் ஒய்க்கு மேல வி ஸ்கொயர் போட்டுச்சுன்னா எனக்கு வந்து இப்போ அந்த வி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா ஒரு டைம் டெரிவேட்டிவ் எடுக்க போறேன். ஏன்னா வெலாசிட்டி இந்த டைமை பொறுத்து வேரி ஆகும். ஓகேங்களா? எக்ஸ் பொசிஷனும் டைமை பொறுத்து வேரி ஆகுங்கிறதுனால ரெண்டுமே வேரியபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டைம் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது ஸோ இது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வி ஸ்கொயர் பண்ணா 2v, விஏ பண்ணா வி டிவி டிவி/dt. ஸோ இது செயின் ரூல் பேசிக்காக கரெக்டா. இஸ் ஈக்குவல் 2ங்கிறது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால எக்ஸை பண்ணா dx/dt + 20ங்கிறது கான்ஸ்டன்ட் 0. ரைட். இப்போ நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அப்புறம் இதோட டெஃபினேஷன் ஆக்சலரேஷன் அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் அதோட டெஃபினேஷன். கரெக்டா? அதனால ஆக்சலரேஷன் தான் எடுத்தேன். ஸோ வெலாசிட்டி அதே மாதிரி தான். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். கரெக்டா? ஸோ இந்த வேலையை நான் கரெக்டாக அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ நான் இப்போ பார்த்தோன்னா கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ண ஆன்சர் ஆக்சலரேஷன் 1 மீட்டர்/செகண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடியுது. நான் அடிஷ்னலாக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. ஸ்லோப்போடையும் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஸ்லோப் பாசிட்டிவ் ஸ்லோப் நெகட்டிவ் ஸ்லோப் பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் தான் எப்பவுமே நம்ம ஸ்லோப்பை மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாருங்க. கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம மெஷர் பண்ணக்கூடியது தான் பாசிட்டிவ் ஸ்லோப். ஓகேங்களா? நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். புரியுதுங்களா? பாருங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மெஷர் பண்றோம். கரெக்டா? ஸோ இதுதான் இது நெகட்டிவ் ஸ்லோப். ஏன் இதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸ்லோப் வருது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க. எப்பவுமே நீ பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது ஸ்லோப்போடைய டிஃபரன்ஷியேட் பாருங்க. ஸ்லோப்புங்கிறது ஜஸ்ட் ரேஷியோ. கரெக்டா? டி டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ், அது dy/dx எல்லாம் ஒண்ணுதான். இப்போ நீங்க பாசிட்டிவ் ஸ்லோப்னு எடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. இந்த டெல்டா எக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நம்ம ஏன் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸ்லோப்புக்கோட மீனிங் என்னன்னா எக்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகுதா டிகிரீஸ் ஆகுதா சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் கிட்டத்தட்ட அதோட ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரேஷியோ நம்ம கண்டு வைக்கலன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வேரியேஷன் ஆயிரும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ல அதனாலதான் நம்ம ஸ்லோப் இந்த ரேஷியோ நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸோட வேல்யூ டெல்டா எக்ஸ் தெரியுமா? இந்த டெல்டா எக்ஸ் ரொம்ப 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 சின்னதா இருந்தா அது டெரிவேட்டிவா மாறிடும். புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப சின்னதா டெல்டா எக்ஸ் டெல் டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, சாரி, அப்படின்னா அது டெரிவேட்டிவா மாறும். அதாவது dy/dx ஓட டெஃபினிஷன் என்னன்னா லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். ஓகேங்களா?
ஸோ இதுதான் மீனிங் ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த ஸ்லோப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த இந்த 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 பாசிட்டிவ் ஸ்லோப்ன்னு சொல்ற காரணம், எக்ஸ் எவ்வளோ இன்கிரீஸ் ஆச்சுன்னா, ஒய் இன்கிரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா? ஸோ இந்த கேஸ்ல பாருங்க, எக்ஸ் இன்கிரீஸ் ஆகும்னா, பாருங்க எக்ஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, ஒய்யும் இன்கிரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? தப்பா? கரெக்ட். ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். அதனால தான் இது ஆட்டோமேட்டிக்கா இது இந்த 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 கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இதோட மெஷர்மென்ட்ல வருது ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறது என்னது பாருங்க. அதே போல பாருங்க எக்ஸ் இன்கிரீஸ் ஆகும்னா ஒய் வேல்யூ இது கம்மியாகுது பாருங்க. பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. எக்ஸ் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும்னா ஒய்யோட வேல்யூ கம்மியாகும். கரெக்ட்டா தப்பா? கம்மியாகுது. ஏன்னா இது வந்து கீழ. பேசிக்கா நம்மளுடைய கான்செப்ட் படி இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். கரெக்ட்டா? ஸோ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது கம்மியாகும். அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் வந்துரும். ஸோ அது நெகட்டிவ் ஸ்லோப். அதுதான் விஷயம். மத்தபடி ஸ்லோப்னா நீங்க தீட்டான்னு மாதிரி நினைக்காதீங்க. அது வரும் ஆக்சுவலா ஜஸ்ட் ரேஷியோ இதுதான் ஸ்லோப் ஆக்சுவலா. ஓகேங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். நான் இதுக்காண்டி தான் அடிஷனலா நான் கொஞ்சம் டைம் ஒதுக்குனேன். தேங்க் யூ.